ஹே ஹலோ கைஸ், ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? கோழிக்கோடு பீச் போனதை அந்த விலாகில் பார்க்குறீங்க. நாங்கள் தாரில் போயிருந்தோம். டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சமாக வைப் பண்ணிக்கிட்டு போகும்போது செம்மையாக இருந்துச்சு. இந்த டனலுக்குள்ளே போகும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. நான் நினச்சதை விட நல்லாவே இருந்துச்சு. கேரளா வந்துட்டு உப்பிலிட்டது சாப்பிட்லன்னா எப்படி? அதனால் கேரளா போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்ததும் நிறுத்தி இது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. உப்பிலிட்டது சாப்பிட்டக்கப்புறம் கேரளா ஃபுட்டு சாப்பிட வந்துட்டோம். மட்டை அரிசி, ஃபிஷ்ஷு எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஃபைனலாக பீச்சுக்கு வந்துட்டோம். வரும்போது செம்ம வெயில், ஒரு மாதிரி கடுப்பாகவே இருந்துச்சு என்னடான்ட்டு. அதுக்கப்புறம் சரி பீச் வந்தோம், போட்டிங் போகலான்னு போனோம். எனக்கு இங்கே வந்ததுலேயே இந்த போட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கோழிக்கோடு பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அடல்ட்டுக்கு எல்லாமே 300, சைல்டுக்கு எல்லாமே 150 சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து தான். ஆனால் இதை முடிச்சுட்டு காடை முட்டை சாப்பிட வந்தோம். அப்புறம் சிப்பியை பக்கோடா மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது இங்கே கயிறெழுத்தல் போட்டி ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தசரா செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக கிளம்பிட்டோம். இந்த டே எனக்கு இன்னைக்கு இப்படி தான் போச்சு. நாட் பேட்.